அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே கடந்த காணொளியினுடைய தொடர்ச்சியான வினாக்கள் 21லிருந்து 30 வரையான வினாக்களுக்கான விடைகளை விளக்கங்களோடு பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே 21வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 இயந்திரங்கள் 2 நாட்களில் 4 பொறிகளை உற்பத்தி செய்யும். 6 இயந்திரங்கள் 4 நாட்களில் எத்தனை பொறிகளை உற்பத்தி செய்யும்? இந்த வினாவை ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறைகளிலே சிந்தித்து பல்வேறுபட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இலகுவான ஒரு வழிமுறையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். 2 இயந்திரங்கள் 2 நாட்களில் 4 பொறிகளை உற்பத்தி செய்யும். முதலில் இந்த விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 2 இயந்திரங்கள் 2 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் 4 பொறிகளை உற்பத்தி செய்வதற்கு. ஆகவே ஒரு இயந்திரம் 2 நாட்களில் 2 பொறிகளை உற்பத்தி செய்யும். முதலிலே அதனை விளங்கிக் கொள்ளுங்கள். 2 இயந்திரங்கள் 2 நாட்களில் 4 பொறிகளை உற்பத்தி செய்யுமாக இருந்தால், ஒரு இயந்திரம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு இயந்திரம் 2 நாட்களிலே 2 பொறிகளை உற்பத்தி செய்யும். ஆகவே ஒரு இயந்திரம் 4 நாட்களிலே, நன்றாக விளங்குங்கள், ஒரு இயந்திரம் 4 நாட்களிலே 4 பொறிகளை உற்பத்தி செய்து கொள்ளும். ஒரு இயந்திரம் 4 நாட்களில் 4 பொறிகளை உற்பத்தி செய்து கொள்ளும். எனவே தற்போது வினாவை பாருங்கள். 6 இயந்திரங்கள் 4 நாட்களில் எத்தனை பொறிகளை உற்பத்தி செய்யும்? ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஒரு இயந்திரம் 4 நாட்களில் 4 பொறிகளை உற்பத்தி செய்யும். ஆகவே 6 இயந்திரங்கள் 4 நாட்களில் 24 பொறிகளை, மொத்தமாக 24 பொறிகளை உற்பத்தி செய்து கொள்ளும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 787 என்கின்ற எண்ணானது என்கின்ற குறியீட்டினை ஒரு தடவையும் என்கின்ற குறியீட்டினை இரு தடவையும் பயன்படுத்தி எழுதப்பட்டிருந்தது. 787உடன் 100னை கூட்டும் போது கிடைக்கும் எண்ணை காட்டும் விடை யாது? இதிலே தரப்பட்ட தரவிலே 787லே என்கின்ற குறியீடு ஒரு தடவை தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் என்கின்ற குறியீட்டினை இரு தடவைகள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே என்கின்ற குறியீடு 8 என்கின்ற இலக்கத்துக்கான குறியீடாகவும், மற்ற குறியீடு 7 என்கின்ற இலக்கத்துக்கான குறியீடாகவும் காணப்படுகின்றது. அவ்வாறாக அமைகின்ற போது 787உடன் 100னை கூட்டுகின்ற போது எங்களுக்கு 887 விடையாக கிடைக்கும். எனவே 887லே 2 தடவைகள் 8 என்கின்ற இலக்கம் அமையப் போகின்றது. ஒரு தடவை மாத்திரம் 7 என்கின்ற இலக்கம் அமையப் போகின்றது. எனவே அதற்கான விடையானது மாற்றமாகும். அந்த குறியீடானது 2 தடவைகள் என்கின்ற குறியீடு இங்கே இடம்பெறும். அவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரே ஒரு விடை மாத்திரம் இருக்கின்றது. மிகச் சரியான முறையிலே 2வது விடை மிகச் சரியாக அமையும். அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் கோலத்தில் இடைவெளியில் வரும் எண்ணை தெரிவு செய்க. இந்த எண்கோளமானது 2 வழிமுறைகளிலே இந்த எண்கோளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், கணித செய்கைகளை உட்படுத்தியும் எண்கோளங்களை உட்படுத்தியும் இந்த கோலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், முதலாவது அமைப்பினை பாருங்கள். நிலைக்குத்தாக மேலிருந்து கீழாக நாங்கள் பார்க்கின்ற போது 4, 2, 3 ஆகிய இலக்கங்களும், கிடையாக பார்க்கின்ற போது 2 இலக்கம், அதாவது 2 என்கின்ற இலக்கம் காணக்கூடிய கட்டத்திற்கு அடுத்ததாக 122 காணப்படுகின்றது. இதே ஒழுங்குமுறையில் நாங்கள் பார்க்கின்ற போது 2வது அமைப்பிலே 5, 4, 2 104, 3வது அமைப்பிலே 6, 6, 4 வெற்றிடத்திலே பெற வேண்டிய எண்ணித்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எனவே முதலாவது அமைப்பிலே நிலைக்குத்தாக நிரல் அமைப்பிலே பார்க்கின்ற போது மேலே இருக்கக்கூடிய முதலாவது கட்டத்திலே 4ம், இறுதியிலே கீழே மூன்றாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் 3ம் பெருக்கப்படுகின்றது 12. 3 12. 12 என்கின்ற அந்த பெருமானத்தோடு நிரலாக இருக்கக்கூடிய இந்த கட்டங்களிலே, நிரல் அமைப்பிலே காணக்கூடிய இந்த கட்டங்களிலே நடுவிலே இருக்கக்கூடிய 2 இந்த பெருமானத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. 2 என்கின்ற அந்த இலக்கம் 12 என்கின்ற அந்த பெருமானத்திற்கு அருகே சேர்க்கப்படுகின்றது. அவ்வாறு சேர்க்கப்படுகின்ற போது அந்த பெருமானம் 122ஆக மாற்றம் அடைகின்றது. இலக்கம் மேலதிகமாக சேர்க்கப்படுகின்றது. அதே ஒழுங்குமுறையை பாருங்கள். 2வது எண்கோள அமைப்பிலே 5ம் 2ம் பெருக்கப்பட வேண்டும். நாங்கள் முதலிலே பார்த்த ஒழுங்கமைப்புக்கு ஏற்ற வகையிலே 2ம் பெருக்கப்பட வேண்டும். 5ம் 2ம் பெருக்கப்பட வேண்டும். எங்களுக்கு 10 விடையாக கிடைக்கும். 10 என்கின்ற அந்த பெருமானத்திற்கு இறுதியாக
இறுதியாக நாங்கள் 4ஐ சேர்த்துக்கொள்ள வேண்டும். 10ஓடு நாங்கள் 4ஐ சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தானது கூட்டிக் கொள்வதல்ல. இடப்பெருமான அமைப்பிலே 4னை ஒன்றின் இடத்திலே சேர்த்துக் கொள்வதாக இருக்கும். அவ்வாறு சேர்த்துக் கொள்கின்ற போது 104ஆக இருக்கும். சரியான முறையிலே அமைந்திருக்கின்றது. 3வது அமைப்பை எவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது 6ம் 4ம் பெருக்கப்பட வேண்டும். 24. 24 என்கின்ற எண்ணிலே இறுதி இடத்திற்கு நாங்கள் 6ஐ சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சேர்க்கின்ற போது 246 விடையாக இங்கே கிடைக்கும். இந்த எண்கோளமானது கணித செய்கைகளையும் உட்படுத்தி எண்கோள அமைப்பினையும் சேர்த்து 2 விடயங்களை இங்கே தொடர்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் கட்டத்தில் ஒரு கோலத்தில் எண்கள் இடப்பட்டுள்ளன. இதற்கேற்ப A கட்டத்திற்கு வரும் எண் யாது? முதலாவது கட்டத்திலே 4 என்கின்ற இலக்கம் காணப்படுகின்றது. 4வது கட்டத்திலே 32, இறுதி கட்டத்திலே A என்கின்ற குறியீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. 3 விடைகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். 128, 256, 228. இந்த விடைகளிலே நாங்கள் 128, 256 என்கின்ற இந்த விடைகளை அவதானிக்கின்ற போது இந்த எண்கோளமானது பெருக்கங்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும். 4 4னுடைய 2ன் பெருக்கம், அதாவது 4 நாங்கள் 2ஆல் பெருக்கின்ற போது 8, அதனுடைய 2 மடங்கு 16, 16ஐ நாங்கள் 2ஆல் பெருக்கின்ற போது 32, 32னுடைய 32ஐ 2ஆல் பெருக்கின்ற போது 64, 64ஐ 2ஆல் பெருக்கின்ற போது 128, 128ஐ 2ஆல் பெருக்கின்ற போது 256 விடையாக கிடைக்கும். ஆகவே இந்த எண்கோளத்திலே A என்கின்ற கட்டத்திற்கு வர வேண்டிய எண்ணாக 256 காணப்படும். அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். உருவில் காட்டியவாறு உரோமன் இலக்கங்களை பயன்படுத்தி நெய்யரியை பூர்ணப்படுத்தும் போது 4வது நிரையில் உரோமன் இலக்கம் 1 இடப்பட்ட தடவைகள் எத்தனை? இதிலே தரப்பட்ட ஒழுங்குமுறையிலே நாங்கள் முதலிலே உரோமன் இலக்கங்களை பூரணப்படுத்தி பார்த்துக் கொள்வோம். அந்த வகையிலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 என்கிற வகையிலே இந்த கட்டங்கள் நிரப்பக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே கேட்கப்பட்ட விடயம் 4வது நிரை. 4வது நிரையை பார்க்கின்ற போது 13, 14, 15, 16 இந்த 4 உரோம இலக்கங்களிலும் 1 என்கின்ற இலக்கம் எழுதப்பட்ட தடவைகள் தான். மொத்தமாக இங்கே 5 தடவைகள் காணப்படுகின்றன. 1 என்கின்ற இலக்கம் 5 தடவைகள் காணப்படுகின்றது. 13, 14, 15, 16 என்கின்ற 4 உரோம எண்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இதிலே 15லே 1 பயன்படுத்தப்படவில்லை. ஏனைய 3 இலக்கங்களிலுமே காணப்படுகின்றது. ஆகவே மொத்தமாக 5 தடவைகள் 1 என்கின்ற உரோமன் இலக்கம் இங்கே இறுதி நிரையிலே 4வது நிரையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கரீம் மைதானம் செல்வதற்கு 15 நிமிடங்கள் முன்பாக முரளி மைதானம் சென்றான். வாசுகி மைதானத்திற்கு சென்று 15 நிமிடங்களின் பின்னர் கரீம் மைதானம் சென்றான். ஒரே நேரத்திற்கு மைதானத்திற்கு சென்ற 2 பிள்ளைகளும் யாவர்? நீங்கள் வினாவை வாசிக்கின்ற போதே சரியாக விடையை இனங்காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இருப்பினும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவுபடுத்துகின்றேன். கரீம் மைதானம் செல்வதற்கு 15 நிமிடங்கள் முன்பாக முரளி மைதானம் சென்றார். கரீம் மைதானம் காலை 9 மணிக்கு சென்றிருப்பாராக இருந்தால் அவரை விட 15 நிமிடங்கள் முன்பாகவே முரளி மைதானம் சென்றிருக்கின்றார். ஆகவே கரீம் காலை 9 மணிக்கு மைதானம் சென்றிருந்தால் முரளி காலை 8:45 மணிக்கு சென்றிருப்பார். இவரை விட அவர் 15 நிமிடங்கள் முன்பாக சென்றிருக்கின்றார். அடுத்த கூற்றினை அவதானித்துக் கொள்ளுங்கள். வாசுகி மைதானத்திற்கு சென்று 15 நிமிடங்களின் பின்னர் கரீம் மைதானம் சென்றார். ஆகவே கரீம் நாங்கள் தற்போது எடுத்த இந்த உதாரணத்தின்படி கரீம் காலை 9 மணிக்கு மைதானத்துக்கு சென்றிருந்தால் வாசுகி மைதானத்திற்கு சென்று 15 நிமிடங்களின் பின்னர் தான் கரீம் மைதானத்திற்கு வந்திருக்கின்றார். ஆகவே கரீமை விட 15 நிமிடங்கள் முன்பாகவே வாசுகி மைதானத்திற்கு வந்திருக்கின்றார். தற்போது வினாவானது ஒரே நேரத்திற்கு மைதானத்திற்கு சென்ற 2 பிள்ளைகளும் யாவர் என்பதுதான் வினா. ஆகவே முரளி, வாசுகி ஆகிய 2 பிள்ளைகளும் ஒரே நேரத்திற்கு மைதானத்திற்கு சென்றிருப்பார்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் வடிவத்தை ஒரு முக்கோண வடிவமாக பூரணப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் இத்தனை ஒரே அளவான சிறிய முக்கோணிகளை சேர்க்க வேண்டும்.
தரப்பட்ட உருவை முதலிலே அவதானித்துக் கொள்ளுங்கள். இதனை ஒரு முக்கோணி வடிவமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே முதலிலே நான் இடைவெளிகளை நிரப்பிக் கொள்கிறேன். முக்கோண வடிவத்தை பெறுவதற்காக ஒரு அமைப்பினை இதிலே பயன்படுத்திக் கொள்கின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 முக்கோணிகளை பயன்படுத்தி இருக்கின்றேன் முதலிலே. அதன் பின்னர் அந்த வடிவத்தினை முக்கோணி வடிவமாக்குவதற்காக மேலும் 2 முக்கோணிகளை பயன்படுத்துகின்றேன். அதன் பின்னர் இறுதியாக கிடைத்தளத்தினை சரியாக முழுமைப்படுத்துவதற்காக மேலும் 2 முக்கோணிகளை பயன்படுத்திக் கொள்கின்றேன். தற்போது வினாவிலே தரப்பட்ட அந்த வடிவமானது முக்கோணியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 6 முக்கோணிகளை, ஒரே அளவான சிறிய 6 முக்கோணிகளை பயன்படுத்தி தரப்பட்ட வடிவத்தினை முக்கோணியாக மாற்றியிருக்கின்றேன். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ABC என்பன 3 மின்குமிழ்களாகும். B ஒளிர்ந்தால் A ஒளிரும். B ஒளிராது எனின் C ஒளிராது. C ஒளிருமெனின் பின்வருவனவற்றுள் நிகழக்கூடியது எது? முதலிலே தரப்பட்ட இந்த கூற்றினை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 3 மின்குமிழ்கள் A, B, C ஆகியன 3 மின்குமிழ்கள். B ஒளிர்ந்தால் A ஒளிரும். B ஒளிராது எனின் C ஒளிராது. B ஒளிர்ந்தால் தற்போது தரப்பட்டதன்படி B ஒளிராது எனின் C ஒளிராது. B ஒளிர்ந்தால் Cயும் ஒளிரும். எனவே மூன்றுமே ஒன்றாக, அதாவது A, B, C மூன்றும் ஒரே நேரத்தில் ஒளிரும் என்பதுதான் தரப்பட்ட கூற்றின்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம். ஏனெனில் B ஒளிர்ந்தால் A ஒளிரும். B ஒளிராது எனில் C ஒளிராது. ஆனால் B ஒளிர்ந்தால் C ஒளிரும். ஆகவே மூன்றும் ஒரே நேரத்திலே ஒளிரக்கூடியவை. தற்போது வினாவானது C ஒளிரும் எனின் பின்வருவனவற்றில் நிகழக்கூடியது எது? B மட்டும் ஒளிரும். A மட்டும் ஒளிரும். A, B ஆகிய இரண்டும் ஒளிரும். தரப்பட்ட கூற்றிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொண்டதன்படி மூன்றாவது விடை A, B ஆகிய இரண்டும் ஒளிரும். 29வது வினா, தொட்டி ஒன்றிற்கு ஒன்றுக்கொன்று அளவில் வேறுபட்ட ABC ஆகிய 3 குழாய்கள் மூலம் நீர் நிரப்பப்படுகின்றது. A குழாய் 2 நிமிடங்களில் 15 லிட்டர் நீரை உட்செலுத்தும். B குழாய் 5 நிமிடத்தில் 20 லிட்டர் நீரை உட்செலுத்தும். C குழாய் 4 நிமிடத்தில் 12 லிட்டர் நீரை உட்செலுத்தும். 3 குழாய்களும் முற்பகல் 10 மணிக்கு ஒன்றாக திறக்கப்பட்டு முற்பகல் 10:02 மூடப்படுகின்றது எனின் தொட்டியில் உள்ள நீரின் அளவு யாது? 3 குழாய்களும் 10 மணிக்கு திறக்கப்பட்டு 10:02 மூடப்படுகின்றன சொன்னால் மொத்தமாக 2 நிமிடங்கள் தான் அவை திறந்து விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே மேலே சொல்லப்பட்ட தரவின்படி A குழாய் 2 நிமிடங்களில் 15 லிட்டர் நீரை உட்செலுத்தும். ஆகவே A குழாய் 15 லிட்டர் நீரை உட்செலுத்தி இருக்கும். B குழாய் 5 நிமிடத்தில் 20 லிட்டர் நீரை உட்செலுத்தும் என்று சொன்னால் 1 நிமிடத்தில் 4 லிட்டர் நீரை உட்செலுத்தும். ஆகவே 2 நிமிடத்தில் 8 லிட்டர் நீரை உட்செலுத்தும். அதேபோல C குழாய் 4 நிமிடத்தில் 12 லிட்டர் நீரை உட்செலுத்துமாக இருந்தால் 2 நிமிடத்தில் 6 லிட்டர் நீரை உட்செலுத்தும். எனவே மொத்தமாக 3 குழாய்களும் 2 நிமிடங்களில் உட்செலுத்தக்கூடிய நீரின் அளவை நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன். 15 லிட்டர், 8 லிட்டர், 6 லிட்டர் 3 அளவுகளையும் சேர்க்கின்ற போது 2 நிமிடங்களிலே தொட்டியிலே இருக்கக்கூடிய அந்த நீரின் அளவினை எங்களால் இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தமாக 29 லிட்டர் நீர் அங்கே காணப்படும். 30வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மதனும் சுமனும் காலை வேளை ஒன்றில் ஒரு நேர்கோட்டில் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு பயணித்தனர். சுமன் தனக்கு முன்னே நிழல் விழுவதாக கூறினார் எனின் அவர்கள் பயணிக்கும் திசைகள் முறையே. இங்கே முறையே என சொல்பதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் விடையை தெரிவு செய்கின்ற போது மதனும் சுமனும் என்கின்ற ஒழுங்குமுறை வினாவின் ஆரம்பத்திலே தரப்பட்டிருக்கின்றது. அதனை கவனத்தில் கொண்டு விடையை தெரிவு செய்ய வேண்டும். அதே நேரம் சுமனுடைய கூற்று, சுமன் கூறுகின்றார் தனக்கு முன்னே நிழல் விழுவதாக கூறுகின்றார். தனக்கு முன்னே எப்பொழுதும் சூரியன் காணப்படுகின்ற திசை, அந்த திசையை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற போது எங்களுக்கு பின்னே தான் நிழல் விழும். அவ்வாறாக எங்களுக்கு முன்னே நிழல் விழுவதாக இருந்தால் நாங்கள் சூரியன் இருக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையாக நாங்கள் பயணிக்கின்றோம் என்பது கருத்தாக இருக்கும். எப்பொழுதுமே அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காலை வேளையாக இருந்தால் ஒருவர் கிழக்கு நோக்கி பயணித்தால், காலை வேளையாக இருந்தால் ஒருவர் கிழக்கு நோக்கி பயணித்தால் எப்பொழுதுமே அவருக்கு
பின்னியதான் நிழல் விழும். அதே நேரம் காலை வேளையிலே ஒருவர் மேற்கு நோக்கி சூரியன் இருக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசை நோக்கி, அதாவது மேற்கு நோக்கி பயணிக்கின்ற போது அவருக்கு முன்னே நிழல் சென்று கொண்டிருக்கும். ஆகவே சுமன் கூறுகின்றார் தனக்கு முன்னே நிழல் விழுவதாக. எனவே சுமன் பயணிக்கக்கூடிய திசை மேற்காக இருக்கும். அதே நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு பயணிக்கின்றார்கள். சுமன் பயணிக்கின்ற திசை மேற்காக இருந்தால் மதன் பயணிக்கக்கூடிய திசை கிழக்கு. ஆகவே கிழக்கு மேற்கு என்கின்ற அந்த ஒழுங்குமுறையிலே இருக்கக்கூடிய இரண்டாவது விடை மிகச் சரியான விடையாக அமையும். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, 21 30 வரையான வினாக்களுக்கான விளக்கங்களை இந்த காணொளியிலே வழங்கியிருக்கின்றேன். அவற்றை மீண்டும் செய்து பார்த்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.